வணக்கம் மக்களே! அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். லாங் வீக்கெண்ட்ல நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் இன்னைக்கும் லீவு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும். நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலானோருக்கு இப்போ மார்க்கெட்ல இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா, வந்துட்டு இருக்கக்கூடிய செய்திகள் அந்த மாதிரியான செய்திகளா இருக்கு. நேத்தே நம்ம அத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் நம்ம மார்க்கெட்ல ஏற்படுதாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஏன்னா, நல்ல ஒரு சரிவு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. கொஞ்சம் ரெக்கவர் குடுக்கட்டும். கொஞ்சம் ரெக்கவர் குடுத்தா தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் திரும்ப ஒரு சந்தோஷம் வந்து ஏற்படும். பட் இடைப்பட்ட டைம்ல நீங்க நிஃப்டி என்னதான் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்த குடுத்தாலும் கூட, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் அப்டின்ட்டு. அந்த வகையில பல இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏற்பட்டுட்டே தான் இருக்கிறத நம்ம கண்கூடா வந்து பார்த்துட்டு வர முடியுது. ஸோ, அதனால மார்க்கெட் ஏறுது, இறங்குது. அத பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். ஸோ, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ, ஓவராலா நான் இப்போ வரைக்கும் எக்ஸல்ல வந்து நோட் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ, எந்த இடத்துல ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அது எதுவுமே வந்து லாங் டர்ம் இல்ல. ஸோ, லாங் டர்ம்க்கு வரக்கூடிய பங்குகள பெருசா எக்ஸல்லலாம் வந்து நான் நோட் பண்ணல. தொடர்ந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத நம்ம டைரக்ட்டா வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இந்த அதாவது இந்த ஒரு இடைக்கால டைம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சில இடத்துல ரிஸ்க் எடுக்கலாம். இந்த மாரியான ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ, சில பங்குகள பார்த்தீங்கன்னா, நான் கவனிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ, அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பங்குகளோட எண்ணிக்கையே அரவுண்ட் ஒரு 10 பங்குகள் கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ இடம் பெற்றிருக்கு. ஸோ, அதில சில பங்குகள பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸும் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அத வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்கு. அந்த பங்குகள பற்றியான அப்டேட் வந்து வரக்கூடிய நாட்கள்ல வரும். அதில பங்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஎஃப்ஆர்எல். ஸோ, ஏபிஎஃப்ஆர்எல் பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு கரெக்ஷன வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட 50% பீக்லேருந்து வந்து கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ, இத வந்து விரைவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ, நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்துருக்கு. ஸோ, இது ஒரு நம்ம ₹75 இருக்கும்போதே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, இதில வந்து ஒரு கரெக்ஷன் நல்லா ஏற்பட்டதுன்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ட்டு. பட் இந்த இடத்துல வேல்யூவேஷன் அப்படின்ட்டுலாம் நீங்க எதையுமே வந்து பார்க்க முடியாது. ஃபுல் கன்விக்ஷனோட தான் இந்த மாரியான பங்குகள் எல்லாம் நம்ம அப்ரோச்சே வந்து பண்ண முடியும். ஏன்னா, இப்ப நீங்க போய் வேல்யூவேஷன் எடுத்து பார்க்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, பிஇ ரேஷியோவே இருக்காது. கம்பெனி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எல்லா காலாண்டுகள்லயும் நஷ்டத்த மட்டும் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஒரு அடிப்படையான ஒரு இன்வெஸ்டர் போறோம். ஒரு நார்மல் ரீட்டெயில் இன்வெஸ்டர் இல்ல ஜஸ்ட் வந்து இந்த பிஇ ரேஷியோ பார்த்து முதலீடு பண்ணக்கூடிய முதலீட்டாளர்கள் போய் ஸ்க்ரீனர் ஓப்பன் பண்ணி பார்த்தா, என்னடா இது கம்பெனி! இந்த கம்பெனில எதுக்கு நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போற மாரியான ஒரு ஃபண்டமெண்டலான பிம்பம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்சி அளிக்கும். பட் இந்த இடத்துல ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்? ஸோ, சில எக்ஸ்பெக்டேஷன நம்ம ஏற்படுத்தி, ஸோ எப்படி வந்து இது கூட பயணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, எதுக்கு இப்ப இத பற்றி நான் முன்கூட்டியே வந்து உங்க கூட ஷேர் பண்றேன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல இடத்துக்கு இந்த பங்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ, இந்த பங்க வந்து நீங்க ட்ராக் பண்ணணும். ஸோ, இத பற்றியான புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோமே தவிர, நீங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த இடத்துலயும் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ, நான் ஒரு பெட்டரான ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, இத ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல நினைக்கணுங்கிறதுக்காக தான் இத பத்தி வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் பல பங்குகள் இருக்கு. ஸோ, விரைவில் நம்ம அத பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல நண்பர்கள் கிட்ட சில பங்குகளையும் பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி தான் வந்து வச்சிருக்கேன். பட் அத பத்தி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனியா பார்த்தீங்கன்னா, எக்ஸெல் ஷீட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, ஒன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அத பற்றியும் விரைவில் நம்ம அ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, இத பற்றி நீங்க கொஞ்சம் உங்க சைட்ல ஸ்டடி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு டிசிஷன் எடுக்கறக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். பட் நான் இன்னும் இதுல எந்த விதமான ஒரு டிசிஷனும் எடுக்கல. பட் விரைவில் எடுப்பேங்கிறதுக்காக இத வந்து உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாபா வாங்கா. ஸோ, இவங்கள பத்தி பலரும் வந்து ஒவ்வொரு புது வருடம் ஆரம்பிக்கும்போதும் செய்தியில வந்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ, எனக்கு இந்த கேரக்டர் பார்க்கும்போது என்ன ஒரு ஞாபகம் வரும்னா, இந்த வைக்கிங்ஸ் நெறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். சீரிஸ் அதில பார்த்தீங்கன்னா, போருக்கு போறதுக்கு முன்னாடி எதிர்காலத்த வந்து கணிச்சு வந்து சொல்லுவாங்க. இதே மாரி தான் கண்ணு வந்து தெரியாத மாரி இருக்கும். மூடி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்த பார்த்து வந்து சொல்லுவாங்க. டக்குன்னு பார்த்தா எனக்கு அந்த கேரக்டர் தான் ஞாபகம் வருது. சரி அதெல்லாம் தாண்டி இப்ப என்ன ஒரு நியூஸ்னா, கோல்டு எப்படி போகும் இந்த 2026ல அப்படிங்கிற மாரி ஒரு செய்திய பார்த்தீங்கன்னா, இவங்க கட்டமைச்சு சொல்லியிருக்காங்க. இதுல பாபா வாங்க எங்கேயாச்சும் கோல்டு பிரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா, அந்த மாரியெல்லாம் எதுவும் வந்து சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னா, 2026ல எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு கணிப்ப வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கோல்டோட சேர்த்தி ஏதோ ஒரு ஆர்டிக்கிள இவங்களுக்கு புடிச்ச மாரி வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ, ஒண்ணே ஒண்ணு நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா,
என்னன்னா, ஸோ ஒரு அசெட் கிளாஸ் வந்து அது ஒரு பாதாளத்தில இருக்கும்போது அத பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அத பற்றியான ஒரு ஹைப் பார்த்தீங்கன்னா, பொது தளத்தில வந்து இருக்காது. அதே சமயத்தில ஒரு அசெட் கிளாஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணுச்சுன்னா, இது வந்து கோல்டுக்குன்னு மட்டும் இல்ல. ஸோ ஸ்டாக்குக்கும் இதே ஒரு விதி வந்து பொருந்தும். ஸோ எல்லாத்துக்கும் இதே தான் வந்து பொருந்தும். ஸோ ஒரு ஹைப் ஏறும்போது, விலை ஏறும்போது அத வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைப்ப வந்து ஏத்திக்கிட்டே இருக்காங்க. பாரு தினமும் ஏறுது, தினமும் ஏறுது. இது இன்னும் ஏறும் அப்டின்ட்டு ஸோ ஹைப்ப வந்து கிரியேட் பண்றாங்க. என்கிட்டயே என்னோட நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டு என்ன நம்ம வந்து இப்போ வாங்கலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விய வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு இப்போ வாங்குறது வொர்த்தா? ஸோ நான் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு பார்த்தீங்கன்னா, வட்டத்துக்குள்ள வந்து ஓடிட்டு இருக்கு. ஆனா, இப்போ வாங்குறது அவ்வளோக்கா சேஃப் இல்ல. பட் நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து அத கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்க போறதில்ல. ஸோ வாங்கட்டும். ஸோ நல்ல ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஒன்ஸ் வந்து இதில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, கோல்டுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா, "காசு எங்கடா இருக்கு? இத போய் வாங்கிட்டு, காசெல்லாம் இல்ல" அப்படின்னாங்க. பட் இப்போ இத வாங்குறதுக்கான ஒரு ஆசை பலருக்கும் அது ஏற்படுது. ஸோ இதுதான் பாட்டம்ல இருக்கும்போது காசு இருந்தாலும் கூட, ஸோ இல்ல இதெல்லாம் எதுக்கு போய் வாங்கிட்டு இது என்ன ரிட்டர்னா குடுக்க போது அப்படிங்கிற ஒரு நெனப்பு பலருக்கும் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சர்க்கிள்ல அப்சர்வ் பண்ண மிஸ்டேக்கா வந்து பார்க்குறேன். அத இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஹைப்ப பேஸ் பண்ணி முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணாம இருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு நல்ல ஒரு வேல்யூக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிஐஓ பார்த்தீங்கன்னா ஒரு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ பிரைவேட் பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்யூ பேங்க்கோட வளர்ச்சி அதுவும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து போன வருடம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பிஎஸ்யூ பேங்க்கை பற்றி தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுவும் தலைவர் சிஐஓவா இருக்கக்கூடிய பேங்க்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்ல அட்ராக்டிவான ஒரு மதிப்புல இருக்கு அப்படின்ட்டு. பட் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது, அதுவே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, ஸோ யூனியன் பேங்க் பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். எல்லா பிஎஸ்யூ செக்டார் பேங்க் கண்டிருந்த சின்ன சின்ன பிரைவேட் பங்குகளும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து குடுத்துட்டுருக்கு. பட் டைம் ஓவர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா, இந்த சூழ்நிலையில நம்ம போய் வங்கி பங்குகள் பின்னாடி போய் விழுவது, ஸோ சின்ன சின்ன வங்கி பங்குகள போய் வாங்கி போர்ட்ஃபோலியோல போடுறதுங்கிறத தவிர்த்துட்டு, ஸோ பல பங்குகள் பார்த்தீங்கன்னா இறக்கத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ இப்ப மார்க்கெட் இறங்கியிருக்கு என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா வருது நண்பர்கள் கிட்ட. ஸோ ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கையும் எடுத்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் எந்த இடத்துலயும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். கன்சிடர் பண்ணுங்கங்கிற வார்த்தைய கூட நான் எங்கேயும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ரெகுலரா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து ஒரே வீடியோல இந்த பங்குகள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன்னா, அது ஒரு கான்செப்ட்டா வந்து இருக்கும். ஸோ அந்த மாரி நான் எந்த இடத்துலயும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேல்யூ தெரியணும், கிடைக்கணும் ஏதாச்சும் ஒரு இன்புட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நீங்க தான் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த அப்டேட் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல அது பண்றதுக்கு முன்னாடி கூட அந்த அப்டேட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா பங்குகளையும் எடுத்து ஒரே நாள்ல டிஸ்கஸ் பண்றதுங்கிறதெல்லாம் டெஃபினட்டா நான் பண்ண மாட்டேங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோஃபோர்ஜ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு டீல பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த டீல வந்து ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ஆக்சுவலா வந்து Q4ல தான் வரும். அதனால நாங்க Q4ல இந்த டீல் பற்றியான அப்டேட்ட வந்து நாங்க குடுப்போம் அப்படிங்கிறாங்க. எல்லா கம்பெனியும் அப்பப்போ வந்து டீல் வின் பண்ணுனா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த டீல வின் பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்த்துருக்கோம். டிசிஎஸ் என்ன மதிப்பில அந்த டீல வின் பண்றாங்க, விப்ரோ எப்படி வின் பண்றாங்கன்னுலாம் பார்த்துட்டுருக்கோம். பட் இவன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறானாமா. ஸோ ஒரு சர்ப்ரைஸோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்கஸ்ட் மிகப்பெரிய ஒரு டீலா இந்த டீல் வந்து கோஃபோர்ஜுக்கு இருக்கும் அப்படின்ட்டும் அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ யுகே ஹெல்த் கேர் கிட்ட இருந்து தான் ஒரு டீல் வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். இவன் என்னமோ ஹைப்ப கிரியேட் பண்ணிட்டு போறான். வேல்யூ இல்லாத இடத்துல நம்ம எட்டி பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இது பக்கமெல்லாம் நம்ம போகாம இருப்பது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எம்பசி டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த எம்பசி ரீட் இவங்களுடைய ஒரு குரூப் தான். ஸோ இப்போ இந்த எம்பசி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 crore கிட்ட ப்ரீ புக்கிங், ப்ரீ சேல் வந்து நடந்திருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கோடி கிட்ட வந்து ஒரு சேல்ஸ் வந்து நடந்துட்டதாவும், இன்னும் 2000 கோடி கிட்ட வந்து இருக்கிறதாவும், பேலன்ஸ் இருக்கிறதாவும், அதுக்கும் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்ட்டும் எம்பசி டெவலப்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. பட் என்னதான் இதெல்லாம் வந்தாலும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த விலை உயர்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நல்ல ஒரு சேல்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ அத இன்னும் வந்து நம்ம தொடர்ந்து நல்லா ட்ராக் பண்ணணும். ஸோ ஏன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல
நல்ல ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா பங்குகள்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி குரூப் பார்த்தீங்கன்னா, எம்ப்ரரர் கூட சேர்ந்து நம்ம நாட்டுல வந்து இந்த கமர்ஷியல் பிளேன வந்து மேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வெறும் அசெம்பிள் மட்டும் தான் இங்க இந்தியால பண்ண போறதாவும் அறிவிப்பு வந்து குடுத்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பண்ண போறதில்ல. அசெம்பிள் மட்டும் நம்ம நாட்டுல பண்ண போறாங்க. ஸோ இப்படி பண்ணக்கூடிய அந்த கமர்ஷியல் பிளேன்ல வெறும் ஒரு 150 இருக்கைகள் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ பல பிசினஸ்குள்ள எட்டி குதிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செர்ரி வந்து சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கக்கூடிய நிசானோட மேனுஃபேக்சரிங் அசெட்ட அக்யூர் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செர்ரி நல்ல ஒரு செர்ரின்னு மட்டும் இல்ல. ஸோ சைனா கம்பெனிஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. குளோபல் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நிசான் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள்ல இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய மெர்ஜர் நடக்க போகுதுன்னு முன்னாடி சொல்லி அது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆச்சு. ஸோ நிசான் ரொம்பவே எல்லா மார்க்கெட்லயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஒரே மார்க்கெட் மெக்சிகோல மட்டும் நிசான் பார்த்தீங்கன்னா இன்னுமே டாப் ஆட்டோமேக்கரா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மெக்சிகோல மற்ற அமெரிக்கன் கம்பெனிஸை விட மற்ற டொயோட்டோ, ஹோண்டா கூட கம்பேர் பண்ணும்போத விட இந்த நிசானோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா வந்து இருந்துட்டு இருக்கு. பட் சவுத் அமெரிக்காவோட ஆதிக்கத்தில பார்க்கும்போது, கார் கம்பெனிஸ் பார்க்கும்போது, ஸோ பிரேசில்ல நம்ம ஸ்டெலன்டிஸ் வந்து டாப் 1 நம்பர் 1 பொசிஷன்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கம்பெனிஸ் Volkswagen, அடுத்தது ஜெனரல் மோட்டார், ஸோ Hyundai போன்ற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியா இருக்கு. ஸோ இதில நானும் போய் பார்த்தேன். என்னென்ன கார் இந்த 2025ல நல்ல ஒரு சேல்ஸ குடுத்துருக்குன்னு பார்த்தா, ஃபியட் தான் பெரிய அளவுக்கான ஒரு விற்பனையா பிரேசில்ல வந்து ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஃபியட்டோட சேல்ஸ் பார்க்கும்போது, அ இருக்கக்கூடிய அதுவும் ஃபியட் ஸ்டெராடா அப்படிங்கிற ஒரு கார் இருக்கு. ஸோ இது ஒரு ட்ரக்காட்டம் இருக்கும். ஸோ RAM 1500 இந்த மாரி ட்ரக் மாரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லுக் இல்ல. பட் இருந்தாலும் அந்த காருக்கான ஒரு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, பிரேசில் மார்க்கெட்ல ரொம்ப அழகா வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் டொயோட்டோவோட ஹைலக்ஸ் இருக்கு. பட் அத காட்டிலும் Volkswagenஓட ஒரு பிக்கப் ட்ரக்க காட்டிலும் ஃபியட்டுக்கு தான் பெரிய ஒரு மவுஸ் பிரேசில்ல இருக்கு. இதே நம்ம இந்த அர்ஜென்டினால எடுத்து நம்ம பார்த்தோம்னா, அங்க பார்க்கும்போது ஃபியட் 3வது இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ Volkswagen 2வது இடத்துலயும், டொயோட்டா நம்பர் 1 இடத்துலயும் இருக்காங்க. பட் இந்த FCA ஸோ இந்த ஃபியட் மட்டும் இல்லாம சிட்ரான், பீகூட் இந்த மாரி மற்ற கம்பெனிஸ், மற்ற பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜீப் பார்க்கும்போது எஸ்யூவில இங்க எங்க பிரேசில்ன்னு நெனைக்கிறேன். பிரேசிலா, சவுத் அமெரிக்காவான்னு தெரியல. ஸோ பிரேசில்ல இந்த மிட் சைஸ் எஸ்யூவில நம்பர் 1 பொசிஷன ஜீப் காம்பஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ சவுத் அமெரிக்கால ஒரு நல்ல வரவேற்பு அண்ட் நல்ல மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெலன்டிஸ்க்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நாட்களுக்கு இத தக்க வைப்பாங்கன்னு பார்ப்போம். புது சிஇஓ தக்க வைப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரீசென்ட்டா கூட ஸ்டெலன்டிஸ் ஒரு இறக்கத்த குடுத்தது. ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்னும் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ லாங் டர்ம்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸ்டெலன்டிஸ பொறுத்தவரைக்கி. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!